தமிழ்நாடு சமூக நீதி என்றால் அதற்கு என்னை பொறுத்தவரை மும்மூர்த்திகள். தமிழ்நாடு சமூக நீதி அடித்தளம் மும்மூர்த்திகள். ஆன்மீகத்தில் மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள். அதே போன்ற சமூக நீதி என்றால் மும்மூர்த்திகள். ஒருவர் ஒரு மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள், இரண்டாவது மூர்த்தி பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்கள், மூன்றாவது மூர்த்தி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. வரலாறு சொல்கிறது. இது நான் இந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் இல்லை, என் தந்தையாகவோ அல்லது இந்த சமுதாயத்தில் பிறந்த ஆணைமுத்து ஐயா அவர்கள்லாம் சொல்லலை. வரலாறு. முதல் மூர்த்தி தந்தை பெரியார் அவருடைய காலகட்டம். நீதி கட்சி காலத்தில் இந்தியாவிலே முதலாக இடஒதுக்கீடு வழங்கியது தமிழ்நாட்டில் தான். 1921 அதை சட்டமன்றத்திலே அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஆனால் 27 தான் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். 100 விழுக்காடு இடஒதுக்கீடு பிராமணர்களுக்கு, பிராமணருக்கு அல்லாதவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, வெள்ளைக்காரர்களுக்கு, வெள்ளைக்காரர்கள் போன்ற இங்கிலீஷ் ஆங்கிலோ இந்தியன் அவர்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு என்றெல்லாம் பிரித்து 100 விழுக்காடு இடஒதுக்கீடு 27 கிடைத்தது. தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சியுடன் இருந்த காலம் அது. பிறகு இடைவெளி வந்துவிட்டது. அதற்கு பிறகு 1935 தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசு நிறுவனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்ற நோக்கத்திலே தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சியில் உள்ள மும்மூர்த்திகள் புப்ளி ராஜா போன்றவர்கள் எல்லாம் டெல்லிக்கு சென்று அங்கே வெள்ளையர்களை சந்தித்து பிறகு ஒரு ஆணையை வெள்ளையர்கள் பிறப்பித்தார்கள். 1935 இந்தியாவிலே முதல் முறையாக இடஒதுக்கீடு மத்திய நிறுவனத்திலே தமிழ்நாட்டில் தான் வழங்கப்பட்டது தந்தை பெரியார் அவர்கள். அதன் பிறகுதான் இதையெல்லாம் துரைராஜ் அவர்கள் நம்ம விடுதலைக்கு பிறகு இடஒதுக்கீடு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடை ரத்து செய்கின்ற ஒரு சூழல் வந்த பிறகு தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து மிக போராட்டங்களை நடத்திய பிறகுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனே அந்த அடிப்படையில் தான் வந்தது. பிறகு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்தது. இந்த முதல் மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள். அடுத்த மூர்த்தி நம்முடைய பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்களுடைய காலம். இது யாருக்கும் தெரியாத காலம். அது எவ்வளோ நினைத்து பாருங்கள். அவருடைய குடும்பம் மிக ஏழ்மையான சூழல். ஆனாலும் ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி நல்ல குடும்பத்திலே, வசதியான குடும்பத்திலே பிறந்தவர். கோவிந்தசாமி அமைச்சர், இப்போ ஏஜி சம்பத் அவர்களுடைய தந்தை கோவிந்தசாமி அவருடைய சகோதரருடைய மகள் தான் ஆணைமுத்து ஐயாவுடைய மனைவி. ஆனாலும் வறுமையிலே 7 பிள்ளைகள், அது ஒரு பிள்ளை இழந்து 6 பிள்ளைகளை முழுமையிலையும் காப்பாற்றியது ஆணைமுத்து ஐயா அவருடைய மனைவி தான். அவருக்கு ஏன்னா அவங்க மனசுலலாம் எனக்கு அந்த வழி தெரியுது. ஆணை பன்னீர்செல்வம் அவருடைய மனசுலலாம் ஒவ்வொரு முறை பேசுகிறப்போ எனக்கு அந்த வழி. எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் செஞ்சார், எங்களுக்கு செய்யலையே. சரியான முறையில் படிக்க வைக்கலையே, சரியான முறையில் வேலைக்கு கூட நாங்கள் போக முடியலையே. வழி. ஏன்னா மற்றவங்களுக்காக அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டார். தைரியமாக இருங்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள், நாங்கள் இருக்கின்றோம், உங்கள் குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம். இனி வரும் காலத்தில் உங்களுடைய தம்பியாக நான் இருக்கின்றேன். நிச்சயமாக உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பமாக நான் பார்த்துக் கொள்கின்றேன். அந்த காலத்தில் பீகாருக்கு சென்று ஊராக போக முடியுமா? இந்த காலத்திலே போக முடியாது. எனக்கு தெரியும் பீகார் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் பீகாரில் 30 மாவட்டம் 31 மாவட்டத்துக்கு அங்கங்கே சென்று பேசியது. அதற்கானால் ராம் அவதேஷ் சிங் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் அவரும் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களும் ரொம்ப இணைபிரியா நண்பர்கள். மணிக்கணக்கில் அங்கே தோட்டத்துக்கு வருவார், தைலாவரத்துக்கு வருவார், இங்கே வருவார், சென்னைக்கு என்ன பார்ப்பார். நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் எத்தனையோ மணிக்கணக்கு நேரம் ஆணைமுத்து ஐயாவும் இவரும் 2 பேரும் வருவாங்க, வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க.
அலுவலகத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய முனைவர் தனவேல் அவர்கள் சொன்னது போன்ற இது செய்யணும் அது செய்யணும் இப்படிலாம் எனக்கு அவ்வளோ செய்திகளை என் மனதிலே ஏற்றி 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 இன்று என் மனதிலும் எனக்கு சமூக நீதி வெறி என் மனதிலே இருக்கிறது. சமூக நீதி பெற வேண்டும் அந்த வெறி உருவாக்கியது இது போன்றவர்கள் தான். அடித்தளம் என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவரை பார்த்து நான் வளர்ந்தவன். அவரை பார்த்து தான் இவ்வளோ நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஐயா தான். அந்த அடிப்படையில் இந்த ஆவணப்படத்திலே தெளிவாக சொன்னார்கள். எனக்கு முன்பு பேசியோ இதற்காகத்தான் போராடுகிறார்களா பீகார் மக்கள் என்று டெல்லிக்கு சென்று உடனடியாக மண்டல் கமிஷனை நிறுவி பிறகு அதற்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து, ஆனால் அதற்குள்ளே 80 ஆட்சி கவிழ்ந்து விட்ட பிறகு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் மிக தெளிவாக அன்றைய உள்துறை அமைச்சர் ஜெயல்சிங் அவர்களை சந்தித்து இதை நாடாளுமன்றத்தில் எப்படி கொண்டு வந்தாரெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அதை மட்டும் ஐயா ஆணைமுத்து அவர்கள் செய்யவில்லை என்றால் இந்நேரம் மண்டல் கமிஷன் ஒன்று எதுவுமே வந்திருக்காது. அதை பற்றி குப்பையில் தூக்கி போட்டு விட்டுருப்பானு. எப்படி சட்டநாதன் ஆணையத்தை குப்பையில் தூக்கி போட்டாங்களோ, எப்படி அம்பாசங்கர் ஆணையத்தை குப்பையில் தூக்கி போட்டாங்களோ, அதே போன்று மண்டல் கமிஷன் ஆணையத்தையும் ரெக்கமெண்டேஷன் குப்பையில் தூக்கி போட்டுட்ருப்பாங்க. நல்ல வேலை இவர் போய் அங்கே ஜெயல்சிங் அவர்களை சந்தித்து அவரை இந்திரா காந்திக்கு தெரியாமல் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஒரு உள்ளே போய் வச்சாலே போதும், அவ்வளோதான். ஆனால் அதை விட நிறுத்திக் கொள்ளவில்லை. இந்திரா அம்மையார் அதை பற்றியும் கவலைப்படலை. நாடாளுமன்றத்தில் வந்துடுச்சு, அவ்வளோதான். அதன் பிறகு விபி சிங் அவர்கள் நல்ல வேலை 1.5 ஆண்டு காலம் வந்தார். ஐயா அவர்கள் விபி சிங்கை பல முறை சந்தித்தார். இதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் சந்தித்தார். ஆணைமுத்து ஐயாவும் பல முறை சந்தித்து வலியுறுத்திய பிறகுதான் விபி சிங் அவர்கள் இந்திய அளவிலே ஓபிசிக்கு வேலை வாய்ப்பில், எனக்கு அப்போ 2த்துலேயும் கொடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். அது வேலை வாய்ப்பில் மட்டும் கொடுத்துட்டார். கல்வியிலையும் அன்றைக்கே வந்திருக்கணும். வேலை வாய்ப்பில் நான் எவ்வளோ எதிர்ப்புகள், ஐயோ அதெல்லாம் கொடுத்துருந்தார். அது ஒரு தொடக்கம் கொண்டார். கொடுத்த பிறகு இன்றைக்கு 27 விழுக்காடு. ஏன் 27 விழுக்காடு? 1962 63 பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா, அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா, இடஒதுக்கீடு இந்தியாவில் 50 விழுக்காடுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு. ஆனால் 62லிருந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்திய அளவில் தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் அல்லாமல் மற்ற மாநிலங்கள் 50 விழுக்காடு தாண்டவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று வந்தது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10 விழுக்காடு. அவங்க மொத்தமாக இருக்கிறதே 7 விழுக்காடு தான். அதில் பொருளாதார முறையில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் 0.5 விழுக்காடு தான். இந்த 0.5 விழுக்காட்டிற்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. அவங்களுக்கு மட்டும் 60% போகலாம், 50% தாண்டலாம். நம்மளுக்கு வந்தால் தாண்டக்கூடாது. இதெல்லாம் நிறையா இருக்குது. ஏன்னா இதை பற்றி நான் பேசணுன்னா கிட்ட எனக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆனால் நேரம் இல்லை அதுக்கு. 2 மணி நேரத்துக்கு மேலே எவ்வளோ ஊருக்கு பேசுறது. சப்ஜெக்ட்னு இல்லை. இது செய்ய வேண்டிய கடமைகள், அரசு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம். அப்போது ஆணைமுத்து ஐயா அவர்கள் 2வது மூர்த்தி. 3வது மூர்த்தி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் முக்கியமான மூர்த்தி. ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்திய அளவிலே இடஒதுக்கீடுகளை வழங்கினார் என்றால் அதை போராடி பெற்றார். இன்று இந்திய வரலாறு இல்லை, உலக வரலாற்றிலே 6 இடஒதுக்கீட்டுகளை பெற்ற எந்த தலைவரும் கிடையாது. ஒரே தலைவர் மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாரும் கிடையாது. உலக அளவில் 6 இடஒதுக்கீடுகள், நினைத்து பாருங்கள். ஒரு இடஒதுக்கீடு வாங்கி தந்தாலே அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆனால் 6 இடஒதுக்கீடுகளை ஒரு மனிதர் பெற்றுக் கொடுக்கிறார் என்றால் எவ்வளோ உறுதியாக இருப்பார்கள். அதான் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 20 விழுக்காடு எம்பிசி, 3.5 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு, 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அருந்திய சமுதாயத்திற்கு, பட்டியலின மக்களுக்கு இந்திய மருத்துவ படிப்பிலே இடஒதுக்கீடு,
15 + 7.5 விழுக்காடு. அதன் பிறகு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. கிட்டத்தட்ட 6 இடஒதுக்கீடு பெற்று, இந்த இடஒதுக்கீடு எப்படி பெற்றார் என்றெல்லாம் இது மட்டும் 5 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ நேரம் பேசிட்டு போகலாம். அவ்வளோ செய்திகள் இருக்குது, பேசுவதற்கு இருக்குது. அவ்வளோ செய்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? இந்தியாவுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 150 கோடி. இன்னைக்கு 142 இருக்கலாம், 145, 140. 2027 தெரிஞ்சிடும் நமக்கு. 150 வச்சுங்க. அதில் 100 கோடி மக்கள் இன்றைக்கு ஓபிசி மக்கள் இந்தியாவில். இந்த 100 கோடி மக்களுக்கு பயன்படுகின்ற 27 விழுக்காடு இடஒதுக்கீடு, கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி, 2 பேருமே 2 இடஒதுக்கீடு வாங்கி தந்தது யாருன்னா நம்ம சொந்தக்காரங்க தான். 100 கோடி மக்களுக்கு இன்னைக்கு பயன்படுகின்ற இடஒதுக்கீடுகளை பெற்றது இருவருமே, ஆணைமுத்து ஐயாவும் நம்முடைய மருத்துவர் ஐயாவும். இதை நீங்கள் எல்லாம் பெருமையாக பார்க்க வேண்டும். ஆனால் மற்றவர்கள் இதை பொறாமையாக பார்ப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உண்மை என்றுமே மறைக்கப்படும், மறுக்கப்படும். ஆனால் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தடுத்து நம்ம மறைக்கப்பட்ட வரலாறுன்னு ஏகப்பட்டது இருக்குது.